வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. வேட்டையன் படம் வர வழியில் ஒரு ஷூட்டிங் நடந்துருந்துச்சு. சரி, ஓகே, ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே ஒரு விஐபி வீடு தான். ஸோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 ஆயிடுச்சு. ஸோ வெயில் அடிக்குது பயங்கரமாக. இருந்தாலும் அங்கே பயங்கரமான ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தாச்சு. நமக்கு அண்ணன் வந்து திறந்து விட்டு நல்லா வழி அனுப்பி விட்டாப்புல. ஸோ எல்லாம் பாசக்கார அன்னைங்க. ஓகேங்க. ஸோ வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனோம்னா, இங்கிட்டு ரோடு வசதி எப்படி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நார்மல் தான் இந்த இடத்துல மட்டும். அங்கிட்டு அப்படி ஏறிட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ குறிப்பிட்ட தொலைவுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ரோடு பிரச்சனை. அங்கிட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே நம்ம அப்படியே தட்டுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். சித்தன் போக்கு, சிவன் போக்கு. எனக்கு இதில் என்ன எக்ஸைட்மெண்ட்டா அப்படின்னா, உள்ளெல்லாம் போய் எடுக்க விடுவாங்களான்னு கேட்டினா வாய்ப்பே இல்லை. வர வழியில் அவ்வளோ ஒரு க்ரௌடு. ஏதோ ஒரு டெத்து சீன் போல். ஸோ வேட்டையன் படத்தில் ஒரு டெத்து சீனு மதுரை பக்கத்தில் யானைமலைக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு இடத்துல தாங்க நடந்துக்கு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த நோக்கி தான் நம்ம இப்போதைக்கு வண்டியை போய்க்கிருக்கோம். ஸோ இந்த ஊர் பார்த்திங்கன்னா அம்மன்பட்டியிலேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த ஷூட்டிங் பார்ட் வந்துடும். ஸோ ஷூட்டிங்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்றதான் நீங்கள் வந்து அங்கே வீடியோலேயே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வேறு ஒன்றும் முன்னாடியே பார்த்ததுனால கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேமராலாம் சும்மா நார்மல் சின்ன மாதிரிலாம் இல்லை. அதை தூக்கிட்டு போகிறக்கே ஒரு பெரிய ட்ரைபேடு. அப்புறம் நம்ம அதை வீடியோ எடுக்கணும் கண்காணிக்கிறதுக்கு முகமூடி போட்ட ஒரு 2-3 பேர் தெரிஞ்சாங்க. எல்லாத்தையும் வரும்போது கவனிச்சிட்டே தான் இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸில் வந்து யாரும் டெத்தஸ் அது வந்து அந்த இடத்துல மட்டும் மறைச்சி வச்சாங்கன்னா வெறும் பிளெயினாக இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி யார் இறந்துருக்கு அப்படிலாம் போல். ஸோ பேர் அந்த மாதிரி லிஸ்ட் வேணால் போட்டிருந்தாங்க. ஸோ வேட்டையன் படத்தில் இது ஒரு சீனு. அந்த சீனுக்காக எவ்வளோ நேரம் பாடுபட்டாங்கன்றதை நான் வர வழியிலே ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு வந்த இடம் அது. என்ன பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த கட்சி மீட்டிங்க்கெலாம் கூப்பிடுவாங்க இல்லையா, ஒரு 300 500 கொடுத்து. அது மாதிரி தான் அந்த பட ஷூட்டிங்லேயே வந்து அப்படி தான் நடக்கும். அந்த மாதிரி கூட்டி வச்சுட்டு வந்து நடந்தாங்க. அந்த டயத்தில் வெயிட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அவனுக்கான ஸ்பெசிலிட்டிலாம் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் பயங்கரமான வெயில் இருந்தாலும் நாங்கள் நடித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள்லாம் அப்படியே உட்காந்துருந்தாங்க. எனக்கெலாம் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குரிய ரெக்கக்னைஸாக எப்படி ஹீரோயினிக்கெலாம் கொஞ்சம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வேட்டையன் படம் ஓகே தான். ஸோ ரஜினிகாந்த் நடிக்கிற படம் இப்போதைக்கு. அங்கே ரஜினி சார் வந்திருந்தாரா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி பப்ளிக் ஏரியாலாம் வர வாய்ப்பு அப்படிலாம் வந்திருந்தாங்கன்னா பயங்கரமான ஒரு க்ரௌடாக இருந்திருக்கும். நார்மலாக வராமலே அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. ஸோ வேணால் ஒரு சின்ன பார்ட்டுக்கு வேணால் வந்துட்டு போயிருக்கலாம். ஸோ எனிபடி உள்ளெல்லாம் வந்து விடுறதுக்கெலாம் வாய்ப்பில்லை. அதனால் மேலோட்டமாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி படம் ஷூட்டிங் எடுக்கிறதுன்றத. இப்படியே நம்ம போனோம்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்திருக்கோம். ஒரு பைபாஸ் ஒரு ரைட்டு எடுத்தோம்னா அதில் பைபாஸ் ஏறும். அந்த பைபாஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரத்தில் வந்து வந்துடலாம். ஸோ நீங்களுக்கு யாராவது ஷூட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அவங்களோட படுற கஷ்டங்கள் தான். பட் அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் இல்லையா. ஸோ சாதாரணமாக இல்லை. அதுவும் ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கிறதுக்குலாம் பயங்கரமான ஒரு ப்ரொடியூசர் வேணும். அதுக்கேற்ற திரைக்கதை வசனம் இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தால் மட்டும்தான் ஒத்துழைக்கவே செய்வாங்க. ஸோ அதனால் அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டு போய் நின்றோம்னா நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு இதுதான். ஓகே, இங்கிட்டு ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ சுற்றி வரலாம், வந்தால் கொஞ்சம் ரொம்ப லேட்டாகும். ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னா போச்சு. ஸோ அதனால தான் பேஷண்ட்டு வேகமாக பார்த்து முடிச்சுட்டு வேகமாகவே இந்த இடத்துக்கு வந்து கிளம்பி வந்திருக்கேன்.
வேட்டையின் படம் வந்து எப்போ ரிலீஸ்னு தெரில. ஸோ தீபாவளிக்கு மேபி இருக்கலாம், இல்லைன்னா பொங்கலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்போ வருதுன்னு. ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சீனை வந்து நம்ம நேரடியாக பார்க்குறோம் பார்த்தியா, அது பெரிய விஷயம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு 108 ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி, அப்புறம் அந்த மக்களுக்கெல்லாம் கரெக்டாக அழுகுறாங்களாம் பார்த்தா, அதில் யாராவது சிரிச்சிட்டாங்கன்னா அந்த சீனே கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு சீனுக்கு சொல்லப்போனால் ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் சீனுக்கு ஒரு நாள் மட்டும்தான் 5 நாள் வரைக்கும் செலவழிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த சீன் வந்து நேச்சுரலாக இருந்தால் தான் மக்களும் எடுத்துக்குவாங்க, அந்த டேரக்டரும் ஓகே சொல்லுவாங்க. ஓகே, இங்கே ஏதோ வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல், ஏதோ ஒரு கோவிலில் ஃபங்க்ஷன் போல், நம்ம வந்த போக்கு அந்த இதுதான். நம்ம அந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டு அந்த இடத்த பார்க்க ஆரம்பிச்சோன்னா, ஸோ இங்கிட்டு ரோடு போகிறாங்க போல், ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 வரப்போதில்ல, சும்மா ஒரு பாப்பா ஸ்டாலின்னு. ரோடு வசதி தான் சில இடத்துலலாம் புதுசாக ரோடு வருது, பாலம் வருது. ஏன்னா 2026 சிஎம் போட்டி அதிகமாகுதுங்க. அதனால் ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி பேனர்லாம் இங்கேருந்து பார்க்குறோம்னா பாருங்கள். ஸோ நம்ம இங்கேயே வண்டி எடுத்து நிப்பாட்டிடலாம். சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ யானைமலைக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நடக்குது. ஓகே, ஸோ வீடியோலாம் எடுத்துக்கிருந்தேங்க பாருங்கள். அந்த ட்ரைபேட் சொன்னேன் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்னு. அப்புறம் கூட இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாதிரி 10 சீனுக்குள்ளே அந்த 108 பயங்கரமான ஒர்க் அவுட்டாக தான் இருக்குது. சரிப்பா, பரவாயில்ல, நல்லா தான் எடுக்கிறீங்க. நான் சொன்ன அந்த மக்கள்லாம் பாருங்கள், அவங்களுக்கு வெட்ட வெயிலில் நிற்கிறாங்க. கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது. நாங்கள் வெட்ட வெயிலில் தான் நிற்கிறோம், வேறு வழி இல்லை வீடியோவுக்காக. நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கலரில் அந்த கட் அவுட்டில் யாரோட ஃபோட்டோவும் போடலை. அதுக்கப்புறம் எடிட்டிங்கில் தான் போடுவாங்க போல். ஸோ இது அவங்களோட இது. ஸோ இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தேன், டீப்பாக எடுத்தேன் கொஞ்சம். அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த முகமூடி போட்டு வந்தவர் வந்து நின்று கேட்டார், என்னப்பா வீடியோலாம் எடுக்கக்கூடாது தெரியாதா அப்படிங்கிறா. நான் என்ன பக்கத்தில் போய் எடுத்தேன், லாங்கில் தானே எடுத்தேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லைலாம் எடுக்கக்கூடாது, தவறு, நீங்கள் உடனே வந்து டெலிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் முடியாது தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இருந்தாலும் இல்லை இதெல்லாம் தவறு, ஏன்னா இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கிற விஷயம்பா அப்படின்னாங்க. கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசுறதுனால சரி ஓகே. ஏன்னா நினச்சா டெலிட் பண்ணதை மறுபடியும் ரெக்கவர் பண்ணி போகிறதுக்கு ஒரு மேட்ரு இல்லை. சரி ஓகே, நம்ம ட்ராவல் வந்தது இந்த மாதிரி நடக்குதுன்றதை மட்டும் வியூவர்ஸுக்கு காமிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் அவருக்கு முன்னாடியே டெலிட் பண்ணேன். ஆனால் எப்படி படம் ஷூட்டிங்லாம் நடத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ஏன்னா அவருக்கு அந்த இதாக வரணும், நேச்சுரலாக இருக்கணும், அழுகிறது கூட ப்ராப்பராக இருக்கணும், யாரோ சொல்லி அழுகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது போல் அந்தளவுக்கு ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க. ஸோ வேட்டையின் படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் அதில் ஒரு டெத் சீன் இருக்கிறது நமக்கு அட்வான்ஸாகவே தெரிஞ்சு போச்சு. ஸோ அது நம்ம ஒரு யூடியூபராக பக்கத்தில் இருக்கிறதுனால அதை வந்து எடுத்து போட்டாச்சு. இன்னும் போக போக வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் வேட்டையின் படத்தில் நடந்துச்சுன்னா, பக்கத்தில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவை உங்களுக்கு வந்து சேர்க்குறேன். ஸோ ஒரு வழியாக வந்த வேலை எனக்கு முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நல்லபடியாகவே, சாதாரணமாலாம் இல்லை, ஸோ ரொம்ப நல்லாவே. ஓகே, ஸோ ரூமுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. ஸோ நம்ம ரூம் வந்துடும். ஸோ யானைமலைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடங்கள்லாம் வந்து எடுக்கிறாங்கன்னா சும்மா இல்லை. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ நமக்கு வந்து அந்த இடம் கொடுத்து வச்ச மாதிரி தான் பக்கத்துலேயே அமைஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பெஸ்ட்டாக கொண்டு வரேன். ஸோ போயிட்டு வரேன். பாய்.